பிலாத் தனது பிறக்காத குழந்தையை விவரிக்க தொடர்ச்சியான கைது படங்கள் மூலம் தாய்மையின் கவலைகள் மற்றும் மகிழ்ச்சிகளை ஆராய்கிறார். ஏ லெவலுக்கு வரவேற்கிறோம். ஏ நிலை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை இலக்காக கொண்ட கவிதை நூல்களை ஆராயும் வீடியோ கருத்தரங்குகள். இந்த வீடியோ சில்வியா பிளாத்தின் நீங்கள் பற்றி ஆராய்கிறது. கவிதையின் கண்ணோட்டத்துடன் தொடங்குகிறோம். நீ என்ற சென்று சரண கவிதையாகும். இது ஒரு தாயின் வயிற்றில் வளரும் குழந்தையை பற்றி விவரிக்கிறது. பிளாத் தனது 2வது குழந்தையுடன் கர்ப்பமாக இருந்தபோது எழுதப்பட்டது. ஒவ்வொரு சரத்திலும் 9 வரிகள் உள்ளன. இது பெரும்பாலான கர்ப்பங்களின் கால அளவை பிரதிபலிக்கிறது. ஒரு எதிர்பார்ப்புள்ள தாயின் மாறுபட்ட பிரதிபலிப்புகள், உணர்ச்சிகள் மற்றும் உடல் அனுபவங்களை ஆராய பிளாத் தொடர் உருவகங்கள் மற்றும் உருவகங்களை பயன்படுத்துகிறார். ஒவ்வொன்றும் குழந்தையின் இயல்பு மற்றும் தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே நிலுவையில் உள்ள உறவை பற்றிய ஒரு முன்னோக்கை, ஒரு எதிர்பார்ப்பு, ஆர்வமும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது. தலைப்பு ஒவ்வொரு கவனிப்புக்கும் ஒரு ஊக்கியாக செயல்படுகிறது. கவிதையில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு சொற்றொடரின் தொடக்கத்திலும் அதை சேர்த்தல், இல்லையெனில் ஒவ்வொரு சிறிய வாக்கியமாகவும் இருக்கும். மீண்டும் இது கர்ப்பத்தின் செயல்முறையை கட்டமைப்பு ரீதியாக பிரதிபலிக்கிறது, ஏனெனில் பிரசவத்தில் மட்டுமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு மகிழ்ச்சி மற்றும் கவலையை உணர முடியும் அல்லது இல்லை. ஒவ்வொரு படமும் விளக்கத்திற்கு திறந்திருக்கும். சில கவிதை முழுவதும் எதிரொலிக்கும். பிறக்கப் போகும் குழந்தையின் மகிழ்ச்சியை கருத்தில் கொண்டு ஒரு தாயின் உணர்வை சித்தரிப்பு உள்ளடக்கியது. இது தாய் வழி அன்பான பாராட்டுக்கள் மற்றும் அன்பான விதிமுறைகளை வழங்குகிறது. இது தாய் கர்ப்பத்துடன் எளிதாக இருப்பதை போன்ற தோற்றத்தை அளிக்கிறது. இருப்பினும் இது கர்ப்ப காலத்தில் அடிக்கடி ஏற்படும் கவலையின் உணர்வையும் தருகிறது. இது குழந்தையின் சாத்தியமான தோல்விகள் மற்றும் வரம்புகள் மற்றும் தாய் மற்றும் குழந்தைக்கு இடையிலான உறவின் எதிர்மறையான எதிர்பார்ப்பை முன்வைக்கிறது. இது கர்ப்பமாக இருக்கும்போது தாய் அனுபவிக்கும் உடல் அசௌகரியத்தை விவரிக்கிறது. உள்ளுணர்வு, இயற்கையான உயிர் சக்தி மற்றும் சாகசம் மற்றும் வாய்ப்பின் உணர்வை சித்தரிக்கும் படங்களின் மூலம் குழந்தை என்னவாகும் என்ற நம்பிக்கையான எதிர்பார்ப்பை வழங்கும் உருவகத்தையும் பிளாத் உருவாக்குகிறார். இந்த ஃபவுண்டேஜிடும் அர்த்தங்களின் சிக்கலானது இந்த கர்ப்பத்தின் கடைசி கட்டங்களில் தாயின் அனுபவத்தின் முழுமையான பார்வையை உருவாக்குகிறது. பிளாத்தின் ஆரம்ப உருவம் வயிற்றில் உடல் ரீதியாக கீழ்நோக்கி இருக்கும் குழந்தையை விவரிக்கும் போது விளையாட்டுத்தனமான மகிழ்ச்சியான எதிர்பார்ப்பு உணர்வை உள்ளடக்கியது. இது பெரும்பாலும் கர்ப்பத்தின் முடிவில் எடுக்கப்படும் நிலையாகும், எனவே எதிர்பார்ப்பு உணர்வை அதிகரிக்கிறது. கோமாளி போன்ட் என்ற பெயரடை வேடிக்கையான உணர்வை குறிக்கும் மகிழ்ச்சியான் என்ற மிக உயர்ந்த பயன்பாட்டால் வலுப்படுத்தப்படுகிறது. இந்த உருவத்தின் ஒரு விளக்கம் ஒரு தாய் தன் குழந்தையின் மகிழ்ச்சியில் முழுமையாக மூழ்கியிருப்பது. இந்த சரணத்தின் முடிவில் பிளாத் விளையாடும் அடுப்பில் உள்ள ரொட்டியின் பாரம்பரிய உருவகம் இந்த மனநிறைவின் உணர்வை வலுப்படுத்துகிறது. பிறக்காத குழந்தையிடம் தாய் பேசும்போது அவள் தாய் வழி பாராட்டுக்களை பயன்படுத்துகிறாள். ஓ உயர்வானவரே, என் சிறிய ரொட்டி. ஆச்சரியமூட்டும் ஓ மற்றும் தனிப்பட்ட பிரதிபெயரான மை ஆகியவற்றின் பயன்பாடு குழந்தைக்கு அன்பின் உணர்வை தருகிறது மற்றும் அவர்களின் பிணைப்பில் பரஸ்பர தொடர்பு மற்றும் நெருக்கத்தை குறிக்கிறது. இந்த வரியில் உள்ள கேசரா ஒரு நிமிட இடைநிறுத்தத்தை வழங்குகிறது. இது பாராட்டுகளை உருவாக்குகிறது. உண்மையில் பிளாத் கவிதை முழுவதும் நமது என்ற பிரதிபெயரை பயன்படுத்துகிறார். இது சொந்தமான உணர்வை வெளிப்படுத்துகிறது. 2வது சரணத்தில் இது மொட்டுபோல் ஸ்னக் என்ற உருவகத்துடன் அடிக்கோடிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பீடு ஒரு பூ பூக்க தயாராகும் வரை பாதுகாக்கப்படுவதைப் போலவே குழந்தையை அரவணைப்புடன் போர்த்தி கருவறை வழங்கும் உடல் ஆறுதலின் உணர்வை தருகிறது. குறுகிய அசோனன்ஸ் ஒலி நெருக்கமாக வைத்திருக்கும் உணர்வை வலுப்படுத்துகிறது. பகுப்பாய்வு, கருப்பொருள்கள் மற்றும் செயல்பாடுகளுக்கான முழு அணுகல் மற்றும் அனைத்து கவிதைகளையும் உள்ளடக்கியது. தயவு செய்து இணையதளத்தில் உறுப்பினராக பதிவு செய்யவும். பாடங்கள் அல்லது பயிற்சிகளில் பணிகளை அமைக்க ஆசிரியர்கள் அல்லது விரிவுரையாளர்களால் இந்த நடவடிக்கைகள் பயன்படுத்தப்படலாம். அவர்கள் சுயாதீனமான படிப்பிற்காகவும் செயல்படலாம். வீட்டுக் கல்வியாளர்கள், வீட்டுக் கற்றல் திருத்தம், தயாரிப்பு வேலை அல்லது இல்லாத சக ஊழியர்களுக்கு ஆதரவளிக்க ஏற்றது. யோசனைகளுக்கான முழு அணுகலுக்கு www.andyhurleyhead.com இல் பதிவு செய்யவும். இக்கவிதை பற்றிய உங்களின் ஆய்வுகளுக்கு இந்த பகுதி வீடியோ உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். வீடியோ கருத்தரங்கிற்கான முழு அணுகலுக்கும்
உங்கள் கற்றல் அல்லது தயாரிப்பை மேலும் மேம்படுத்த உதவுவதற்கும் www.andyhurleyahead.com இல் பதிவு செய்யவும். உங்களின் தேவை மற்றும் விருப்பத்தை பொறுத்து 1 நாள் முதல் 100 ஆண்டுகள் வரை உறுப்பினர் சேர்க்கை கிடைக்கும். பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் தங்கள் சக பணியாளர்கள் மற்றும் கற்பவர்களுக்கு ஆதரவாக பல உரிமங்களை அணுகலாம். கேட்டதுக்கு நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.